பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொழுகை பற்றிய வசனங்கள். மேலும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தையும் நீங்கள் கொடுங்கள், ருக்கு செய்து குனிபவர்களுடன் நீங்களும் ருக்கு செய்து குனியுங்கள். அத்தியாயம் 2 வசனம் 43. நீங்கள் பொறுமையைக் கொண்டும் தொழுகையைக் கொண்டும் இரட்சகனிடத்தில் உதவி தேடுங்கள், நிச்சயமாக அது உள்ளச்சம் கொண்டவர்களுக்கன்றி ஏனையோருக்கு மிக பாரமானதாக இருக்கும். அத்தியாயம் 2 வசனம் 45. உள்ளச்சம் கொண்ட அவர்கள் எத்தகையோர் என்றால், தங்கள் இரட்சகனை நிச்சயமாக தாங்கள் சந்திக்கக்கூடியவர்கள் என்றும் தாங்கள் அவன்பாலே திரும்பிச் செல்லக்கூடியவர்கள் என்றும் உறுதியாக நம்புகின்றனர். அத்தியாயம் 2 வசனம் 46. மேலும் கிழக்கும் மற்றும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரியன. எனவே நீங்கள் தொழுகைக்காக எங்கு திரும்பினும் அங்கே அல்லாவின் சங்கையான முகம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன், மிக்க அறிந்தவன். அத்தியாயம் 2 வசனம் 115. நபியே, உம்முடைய முகம் கிப்லாத் திசை மாற்றத்தை எதிர்பார்த்து வானத்தின்பால் திரும்புவதை நிச்சயமாக நாம் காண்கிறோம். ஆகவே நீர் எதை பொருந்துகிறீரோ அந்த கிப்லாவாகிய கஃபாவின் பக்கமாக உம்மை நிச்சயமாக நாம் திருப்புவோம். எனவே நீர் தொழும்போது மக்காவிலுள்ள மஸ்ஜிதுல் ஹராமி பக்கமாக உம்முடைய முகத்தை திருப்புவீராக. விசுவாசிகளே, நீங்களும் எங்கிருப்பினும் தொழுகைக்காக அதன் பக்கமாக உங்களுடைய முகங்களை திருப்புவீர்களாக. நிச்சயமாக வேதங் கொடுக்கப்பட்டார்களே, அத்தகையோர் நிச்சயமாக கஃபாவின் பக்கம் திரும்பி தொழ வேண்டுமென்ற இது தங்கள் இரட்சகனிடமிருந்துள்ள உண்மைதான் என அவர்கள் அறிவார்கள். மேலும் அவர்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் பாராமுகமானவனல்லன். அத்தியாயம் 2 வசனம் 144. ஆகவே நபியே, எங்கிருந்து நீர் புறப்பட்டாலும் தொழுகையின் போது புனித பள்ளியாகிய மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உம்முடைய முகத்தை திருப்புவீராக. இன்னும் நிச்சயமாக இதுதான் இரட்சகனிடமிருந்துள்ள உண்மையாகும். மேலும் நீங்கள் செய்பவற்றை பற்றி அல்லாஹ் பராமுகமானவனல்லன். அத்தியாயம் 2 வசனம் 149. விசுவாசங்கொண்டோரே, பொறுமை மற்றும் தொழுகையைக் கொண்டு உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். அத்தியாயம் 2 வசனம் 153. ஐங்காலத் தொழுகைகளையும் குறிப்பாக அசர் தொழுகையாகிய நடு தொழுகையையும் விடாமல் தொழுது பேணிக்கொள்ளுங்கள். மேலும் தொழுகையில் அல்லாஹுவுக்கு பயந்து பணிந்தவர்களாக நில்லுங்கள். அத்தியாயம் 2 வசனம் 238. ஆனால் எதிரிகளின் தாக்குதலினால் அமைதியாக தொழுகையை நிறைவேற்ற முடியாதென்பதை நீங்கள் பயந்தால், அப்பொழுது நடந்தவர்களாக அல்லது வாகனத்தின் மீது சவாரி செய்தவர்களாக தொழுது கொள்ளுங்கள். பின்னர் நீங்கள் அச்சமற்றவர்களாக ஆகிவிட்டால், நீங்கள் அறியாமலிருந்தவற்றை அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரம் அல்லாஹ்வை நினைவுகூருங்கள். அத்தியாயம் 2 வசனம் 239. விசுவாசங்கொண்டோரே, நீங்கள் போதையுடையோராக இருக்கும் நிலையில் நீங்கள் கூறுவது இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளும் வரை தொழுகைக்கு நெருங்காதீர்கள். அன்றியும் நீங்கள் முழுக்காலி குளிப்பு கடமையானவராயிருந்தால் குளிக்கும் வரையிலும் தொழுகைக்கு நெருங்காதீர்கள். ஆனால் பள்ளியை கடந்து செல்பவர்களாகவே தவிர, இன்னும் நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணத்திலோ அல்லது மலஜலம் கழித்தோ அல்லது பெண்ணை தீண்டி தாம்பத்திய உறவு கொண்டு இருந்தோ சுத்தம் செய்து கொள்ள நீங்கள் தண்ணீரை பெற்றுக் கொள்ளாவிடில் பரிசுத்தமான மண்ணை நாடுங்கள். அதை தொட்டு உங்களுடைய முகங்களையும் கைகளையும் தயம்மும் செய்து தடவிக்கொள்ளுங்கள். பிறகு தொழுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பிழைகளை மிக பொறுப்பவனாக குற்றங்களை மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான். அத்தியாயம் 4 வசனம் 43. விசுவாசங்கொண்டோரே, இவ்வாறு நீங்கள் தொழுகையை முடித்துக் கொண்டால், பின்னர் நின்ற நிலையிலும் இருப்பிலும் உங்களுடைய விலாப்புறங்களின் மீது படுத்திருக்கும் நிலையிலும் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள். விரோதிகளின் எதிர்ப்பிலிருந்து நீங்கள் அச்சமற்றவர்களாகி விட்டால் அப்பொழுது முறைப்படி தொழுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக தொழுகை விசுவாசிகளின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. அத்தியாயம் 4 வசனம் 103. நிச்சயமாக வேஷதாரிகளான முனாஃபிக்குகள் அல்லாஹ்வை வஞ்சிக்க கருதுகின்றனர். இன்னும் அவனோ அவர்களை வஞ்சிக்க கூடியவனாக இருக்கின்றான். இன்னும் அவர்கள் தொழுகைக்காக தயாரானால் சோம்பேறிகளாகவே நிற்கிறார்கள். மனிதர்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றார்கள். இன்னும் அவர்கள் வெகு சொற்பமாக தவிர அல்லாஹ்வை நினைவு கூர்வதில்லை. அத்தியாயம் 4 வசனம் 142. அந்த முனாஃபிக்குகள் இறை நிராகரிப்பு, விசுவாசம் ஆகியவற்றிற்கு மத்தியில் தத்தளித்தவர்களாக இருக்கின்றனர்.
இவர்கள் மூமின்களாகிய அவர்களுடனுமில்லை, காபிர்களாகிய இவர்களுடனுமில்லை. இன்னும் அல்லாஹ் எவரை வழிதவற விட்டு விடுகிறானோ அவருக்கு நபியே, நீர் யாதொரு வழியை காணவே மாட்டீர். அத்தியாயம் 4 வசனம் 143. விசுவாசங்கொண்டோரே, நீங்கள் தொழுகைக்கு தயாரானால் அதற்கு முன்னதாக உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரையில் உங்கள் இரு கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள். நீரை தொட்டு உங்கள் தலைகளையும் தடவி மஸ்ஹு செய்து கொள்ளுங்கள். கணுக்கால் வரையில் உங்கள் இரு பாதங்களையும் கழுவிக்கொள்ளுங்கள். அன்றியும் நீங்கள் குளிக்க கடமைப்பட்டோராக இருந்தால் குளித்து பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால், அல்லது உங்களில் எவரும் மலஜலம் கழிக்கச் சென்று வந்திருந்தாலும், அல்லது நீங்கள் பெண்களை உடலுறவின் மூலம் தீண்டியிருந்தாலும், அப்பொழுது சுத்தம் செய்து கொள்ள தண்ணீரை நீங்கள் பெறாவிடில் பரிசுத்தமான மண்ணை நாடுங்கள். பின்னர் அதிலிருந்து உங்களுடைய முகங்களையும் உங்களது கைகளையும் தடவி தயம்மும் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கடியை தர நாடவில்லை. எனினும் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவன் உங்களை பரிசுத்தமாக்கி வைக்கவும் தன் அருட்கொடையை உங்கள் மீது பூரணமாக்கி வைக்கவுமே நாடுகின்றான். அத்தியாயம் 5 வசனம் 6. அன்றியும் நீங்கள் அவர்களை தொழுகைக்கு அழைத்தால் அதனை அவர்கள் பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொள்கின்றனர். அது ஏனெனில் நிச்சயமாகவே அவர்கள் முற்றிலும் அறிவில்லாத சமூகத்தினர் என்பதினால் தான். அத்தியாயம் 5 வசனம் 58. இன்னும் தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி அவனுக்கே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்றும் கட்டளையிடப்பட்டுள்ளோம். இன்னும் அவன் எத்தகையவனென்றால் அவன்பாலே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். அத்தியாயம் 6 வசனம் 72. நபியே, அல்லாஹ் தன் அடியார்களுக்காக வெளிப்படுத்தியிருக்கும் சகலவித அலங்காரத்தையும் உணவு வகைகளில் நல்லவற்றையும் ஆகாதவையென்று தடுத்தவர் யார் என்று கேட்பீராக. அது இவ்வுலக வாழ்வில் விசுவாசம் கொண்டவர்களுக்கு உரியதாகும். எனினும் மறுமை நாளில் மற்றவர்களுக்கன்றி அவர்களுக்கு மட்டுமே பிரத்தியேகமானதாகும் என்று கூறுவீராக. அறியக்கூடிய சமூகத்தார்க்கு நம்முடைய வசனங்களை இவ்வாறு விவரிக்கின்றோம். அத்தியாயம் 7 வசனம் 32. அவர்களுடைய தர்மச் செலவுகள் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படுவதை அவர்களுக்கு தடுத்தது. நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்து விட்டார்கள் என்பதற்காக அல்லாமல் வேறு இல்லை. மேலும் அவர்கள் சோம்பேறிகளாகவேயன்றி தொழுகைக்கு வருவதில்லை, வெறுப்படைந்தவர்களாகவே தவிர அவர்கள் தர்மச் செலவுகள் செய்வதுமில்லை. அத்தியாயம் 9 வசனம் 54. முஸ்லிம்களுக்கு தீங்கிழைப்பதற்காகவும் அல்லாஹ்வை நிராகரிப்பதற்காகவும் விசுவாசிகளுக்கிடையில் பிரிவினையை உண்டு பண்ணுவதற்காகவும் முன்னர் அல்லாஹுவுடனும் அவனுடைய தூதருடனும் விரோதமாய் போர் புரிந்தவர்களுக்கு பதுங்குமிடமாயிருப்பதற்காகவும் ஒரு பள்ளியை கட்டியிருக்கின்றார்களே, அத்தகையோர் அன்வஞ்சகர்களில் இருக்கின்றனர். மேலும் நிச்சயமாக நாங்கள் நன்மையை தவிர வேறெதனையும் நாடவில்லை என்று திண்ணமாக சத்தியமும் செய்கின்றனர். இன்னும் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி கூறுகின்றான். அத்தியாயம் 9 வசனம் 107. நபியே, நீர் ஒருபோதும் அதில் தொழுவதற்காக நிற்க வேண்டாம். ஆரம்ப நாளிலிருந்தே அல்லாவின் பயபக்தியின் மீது அஸ்திவாரமிடப்பட்ட பள்ளியானது, அதில்தான் நீர் தொழுகைக்காக நிற்பது மிக தகுதியுடையது. பரிசுத்தமாக இருப்பதையே விரும்பும் சிறந்த மனிதர்கள் அதில் இருக்கின்றனர். அல்லாஹ்வும் இத்தகைய பரிசுத்தமாக இருப்போரை நேசிக்கின்றான். அத்தியாயம் 9 வசனம் 108. மேலும் பகலின் இருமுனைகளாகிய காலை மாலைகளிலும் இரவின் நேரங்களிலும் தொழுகையை நிறைவேற்றுவீராக. நிச்சயமாக நற்செயல்கள் தீய செயல்களை போக்கிவிடும். அல்லாஹ்வை நினைவு கூர்வோருக்கு இது ஒரு நல்லுபதேசமாகும். அத்தியாயம் 11 வசனம் 114. நபியே, சூரியன் உச்சியை விட்டுச் சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழும் வரையில் லுஹர், அஷர், மஹ்ரிப், இஷா நேர தொழுகைகளை நிறைவேற்றுவீராக. ஃபஜ்ரு தொழுகையையும் நிறைவேற்றுவீராக. இன்னும் நிச்சயமாக ஃபஜ்ரு தொழுகையானது இரவின் மலக்குகளும் பகலின் மலக்குகளும் ஒருமித்து ஆஜராகும் தொழுகையாக உள்ளது. அத்தியாயம் 17 வசனம் 78. நீர் உமக்கு உபரியாக இரவிலும் தஹஜ்ஜுத் தொழுகையை குர்ஆனாகிய இதை ஓதுவதைக் கொண்டு நிறைவேற்றுவீராக. இதனால் மக்காமே மஹ்மூத் என்னும் மிக்க புகழ் பெற்ற இடத்தில் உம்மை உமது இரட்சகன் மறுமையில் எழுப்ப போதுமானவன். அத்தியாயம் 17 வசனம் 79. நபியே, நீர் கூறுவீராக,
அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர்ரஹ்மான் என்று அழையுங்கள், இவ்விரண்டில் எதை கொண்டு நீங்கள் அவனை அழைத்த போதிலும் அவனுக்கு அழகான பெயர்கள் இருக்கின்றன. நபியே, உம்முடைய தொழுகையில் நீர்மிக்க சப்தமிட்டும் ஓத வேண்டாம், அதில் மிக மெதுவாகவும் ஓத வேண்டாம், இவற்றிற்கிடையே மத்திய ஒரு வழியை தேடிக்கொள்வீராக. அத்தியாயம் 17 வசனம் 110. இன்னும் பிள்ளையை தனக்கு எடுத்துக் கொள்ளாதவனும் ஆட்சியில் தனக்கு துணைவன் இல்லாதவனும் உதவியாளன் தேவை என்ற தேவையே இல்லாதவனும் ஆகிய இத்தகைய அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக எனவும் நபியே நீர் கூறுவீராக. ஆகவே மாபெரும் மகத்துவத்திற்குரிய அவனை மிக மிக பெருமைப்படுத்துவீராக. அத்தியாயம் 17 வசனம் 111. மேற்கூறப்பட்ட அவர்கள் எத்தகையோரென்றால், ஆதமுடைய சந்ததியிலுள்ள நபிமார்களிலிருந்தும் நபி நூஹுவுடன் கப்பலில் நாம் ஏற்றிக் கொண்டவர்களின் சந்ததிகளிலிருந்தும் இப்ராஹீம் இஸ்ராயேலின் சந்ததியிலிருந்தும் நாம் நேர் வழியில் செலுத்தி நாம் தேர்ந்தெடுத்தவர்களிலுமிருந்து உள்ளோராவர். அவர்களின் மீது அல்லாஹ் அருள் செய்து விட்டான். அவர்கள் மீது அர்ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் சிரம் பணிந்து சுஜூது செய்தவர்களாக மற்றும் அழுதவர்களாக விழுந்து விடுவார்கள். அத்தியாயம் 19 வசனம் 58. இவர்களுக்கு பின்னர் வழிகெட்ட தீய பின்தோன்றல்கள் இவர்களுடைய இடத்தை அடைந்தார்கள். தொழுகையை இத்தொழாது வீணாக்கினார்கள், மனோ இச்சைகளையும் பின்பற்றினார்கள். ஆகவே அவர்கள் மறுமையில் பெரும் தீமையை சந்திப்பார்கள். அத்தியாயம் 19 வசனம் 59. மேலும் நபியே, நீர் குடும்பத்தினரை தொழுகையை கொண்டு ஏவுவீராக. நீரும் அதன் மீது பொறுமையுடன் நிலைத்திருப்பீராக. நாம் உம்மிடம் உணவை கேட்கவில்லை, உமக்கு நாமே உணவளிக்கிறோம். மேலும் நல்ல முடிவு பயபக்தி உடையவர்களு இக்கே உரியதாகும். அத்தியாயம் 20 வசனம் 132. விசுவாசிகள் திட்டமாக வெற்றியடைந்துவிட்டனர். அத்தியாயம் 23 வசனம் 1. அவர்கள் எத்தகையோரென்றால் தம் தொழுகையில் மிக்க உள்ளச்சம் உடையவர்கள். அத்தியாயம் 23 வசனம் 2. இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால் தங்களுடைய அமானிதங்களையும் தங்களுடைய வாக்குறுதியையும் பேணி காப்பாற்றுகிறவர்கள். அத்தியாயம் 23 வசனம் 8. இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால் தங்கள் தொழுகைகளை பேணுவார்கள். அத்தியாயம் 23 வசனம் 9. இத்தகையோர்தாம் சுவர்க்கத்தை அனந்தரம் கொள்பவர்கள். அத்தியாயம் 23 வசனம் 10. இவர்கள் எத்தகையோரென்றால் ஃபிர்தௌஸ் என்னும் சுவனபதியை அனந்தரமாக கொள்வார்கள். அவர்கள் அதில் நிரந்தரமாக ததங்கி இருப்பவர்கள். அத்தியாயம் 23 வசனம் 11. அவன் எத்தகையவனென்றால் நீர் தனித்து வணங்குவதற்காக நிற்கும் சமயத்தில் அவன் உம்மை பார்க்கிறான். அத்தியாயம் 26 வசனம் 218. சிரம் பணிவோரில் ரூகூவு சுஜுது செய்வது கொண்டு நீர் இருக்கின்றபோது உம்முடைய இயங்குதலையும் அவன் பார்க்கிறான். அத்தியாயம் 26 வசனம் 219. நிச்சயமாக அவனே செவியேற்கிறவன், நன்கறிகிறவன். அத்தியாயம் 26 வசனம் 220. நபியே, குர்ஆனாகிய இவ்வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை நீர் ஓதுவீராக. தொழுகையும் அல்லாஹ் விதியாக்கியவாறு நிறைவேற்றுவீராக. நிச்சயமாக தொழுகை அதை நிறைவேற்றுபவரை மானக்கேடான செயலிலிருந்தும் மார்க்கத்தில் மறுக்கப்பட்டதிலிருந்தும் தடுக்கும். நிச்சயமாக தொழுகையின் மூலம் அல்லாஹ்வை நினைவு கூறுவது எல்லாவற்றையும் விட மிகவும் பெரியதாகும். இன்னும் நீங்கள் செய்பவைகளை அல்லாஹ் நன்கு அறிகிறான். அத்தியாயம் 29 வசனம் 45. விசுவாசிகளே, அவன் பக்கமே திரும்பியவர்களாக இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் நிலைத்திருங்கள். இன்னும் அவனை பயந்து கொள்ளுங்கள், தொழுகையையும் நிறைவேற்றுங்கள். மேலும் இணை வைத்துக் கொண்டிருப்போரில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அத்தியாயம் 30 வசனம் 31. அவர்களின் விலாக்கள் படுக்கைகளை விட்டு தூக்கத்திலிருந்து விலகிவிடும். தங்களுடைய இரட்சகனை அச்சத்தோடும் ஆதரவோடும் அழைத்தது பிரார்த்திப்பார்கள். நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் தர்மமாக செலவும் செய்வார்கள். அத்தியாயம் 32 வசனம் 16. விசுவாசங்கொண்டோரே, வெள்ளிக்கிழமையாகிய ஜூமா தினத்தன்று தொழுகைக்காக பாங்கு சொல்லி நீங்கள் அழைக்கப்பட்டால் அப்போது அல்லாஹ்வை நினைவு கூர்வதன்பால் நீங்கள் சென்றுவிடுங்கள். வர்த்தகத்தையும் விட்டுவிடுங்கள். நீங்கள் அறிவுடையோர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும். இதனை அறிந்து கொள்வீர்களாக. அத்தியாயம் 62 வசனம் 9.
பின்னர் ஜூமா தொழுகை நிறைவேற்றப்பட்டுவிட்டால் பள்ளியிலிருந்து வெளிப்பட்டு பூமியில் பரவிச் சென்று அல்லாஹ்வுடைய பேரருளை தேடிக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு அதிகமதிகம் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அத்தியாயம் 62 வசனம் 10. கெண்டைக்காலை விட்டு திரை அகற்றப்பட்டுவிடும் நாளில் அவர்களோ அந்நாளின்போது சிரம்பணிவதின் பால் அழைக்கப்படுவர். ஆனால் அவர்கள் சிரம்பணிய சக்தி பெறமாட்டார்கள். அத்தியாயம் 68 வசனம் 42. அவர்களுடைய பார்வைகளெல்லாம் கீழ் நோக்கியவையாக இருக்கும் நிலையில் இழிவு அவர்களை சூழ்ந்து கொள்ளும். இம்மையில் சுகமானவர்களாக இருந்த சமயத்தில் சிரம் பணிந்து வணங்க நிச்சயமாக அவர்கள் அழைக்கப்பட்டு வந்தார்கள். அத்தியாயம் 68 வசனம் 43. மேலும் நிச்சயமாக மஸ்ஜிதுகள் அல்லாவின் வணக்கத்திற்கே உரியன. ஆகவே அவைகளில் அல்லாஹுவுடன் மற்றவரையும் நீங்கள் பிரார்த்தித்து அழைக்க வேண்டாம். அத்தியாயம் 72 வசனம் 18. போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே. அத்தியாயம் 73 வசனம் 1. இரவில் தொழுவதற்காக எழுவீராக, சொற்ப நேரையும் தவிர. அத்தியாயம் 73 வசனம் 2. அதில் பாதி நேரத்தில் தொழுவீராக, அல்லது அதிலிருந்து சொற்ப நேரத்தை குறைத்துக் கொள்வீராக. அத்தியாயம் 73 வசனம் 3. அல்லது அதைவிட சற்று நேரத்தை அதிகப்படுத்திக் கொள்வீராக. இரவு தொழுகையான அதில் குர்ஆனை நன்கு திருத்தமாக நிறுத்தியும் ஓதுவீராக. அத்தியாயம் 73 வசனம் 4. நிச்சயமாக நாம் அடுத்து பழுவான வாக்கை உம்மீது போடுவோம். வஹீயின் மூலம் அறிவிப்போம். அத்தியாயம் 73 வசனம் 5. நிச்சயமாக இரவில் வணக்கத்தை நிறைவேற்ற எழுவதானது அடிக்கோடு. அதுவே மனமும் நாவும் ஒன்றிணைந்திருக்க மிக்க உறுதியானதும் மேலும் கூற்றால் மிக்க உறுதியானதுமாகும். அத்தியாயம் 73 வசனம் 6. நிச்சயமாக உமக்கு பகலில் நீண்ட வேலை இருக்கின்றது. அத்தியாயம் 73 வசனம் 7. மேலும் உமது இரட்சகனின் பெயரை நினைவு கூர்வீராக. அவனுக்கே வணக்கத்தையும் பிரார்த்தனையையும் ஆக்கி அவன்பால் முற்றிலும் ஆகிவிடுவீராக. அத்தியாயம் 73 வசனம் 8. நபியே, நிச்சயமாக நீரும் உம்மோடு இருப்போரில் ஒரு கூட்டத்தினரும் இரவில் 1/2 பாகங்களை விட மிகக் குறைவாக, இன்னும் அதில் பாதியில், இன்னும் அதில் 1/3 நேர அத்தில் இரவு தொழுகைக்காக நிற்கிறீர்கள் என்பதை நிச்சயமாக உமது இரட்சகன் அறிவான். இன்னும் இரவையும் பகலையும் அல்லாஹ்தான் நிர்ணயம் செய்து அதன் நேரங்களை அளவாக அமைத்துள்ளான். நீங்கள் அதனை சரிவர கணக்கிடவே முடியாதென்பதை அவன் அறிந்துள்ளான். ஆகவே உங்களை அவன் மன்னித்து விட்டான். எனவே குர்ஆனிலிருந்து உங்களுக்கு இயன்றதை ஓதுங்கள். ஏனெனில் உங்களில் இரவு வணக்கத்தை விட்டும் அனுமதி பெறும் நோயாளிகளும் அல்லாவின் பேரருளை தேடியவர்களாக பூமியில் பிரயாணம் செய்யும் வேறு சிலரும் அல்லாவின் பாதையில் போர் செய்யும் வேறு சிலரும் இருப்பார்கள் என்பதை அவன் அறிந்துள்ளான். ஆகவே அதிலிருந்து இயன்றதை ஓதுங்கள். மேலும் தொழுகையை முறையாக நிறைவேற்றுங்கள். ஜகாத்தையும் கொடுங்கள். அல்லாஹ்விற்கு அழகான கடனாக கடனும் கொடுங்கள். மேலும் நன்மையிலிருந்து உங்களுக்காக எதை நீங்கள் முற்படுத்துகிறீர்களோ அது அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்ததாகவும் நற்கூலியில் மிக மகத்தானதாகவும் அதனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ்விடம் மன்னிப்பும் தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன், மிக கிருபையுடையவன். அத்தியாயம் 73 வசனம் 20. ஆகவே நிச்சயமாக கஷ்டத்துடன் இலேசி இருக்கிறது. அத்தியாயம் 94 வசனம் 5. நிச்சயமாக கஷ்டத்துடன் இலேசி இருக்கிறது. அத்தியாயம் 94 வசனம் 6. ஆகவே நீர் உலக காரியங்களிலிருந்து விடுபட்டால் தொழுவதற்கு நீர் சிரத்தை எடுத்துக் கொள்வீராக. அத்தியாயம் 94 வசனம் 7. மேலும் உமது இரட்சகன் பக்கம் நீர் விருப்பம் கொள்வீராக. அத்தியாயம் 94 வசனம் 8. தடுக்கின்றானே அவனை நபியே, நீர் பார்த்தீரா? அத்தியாயம் 96 வசனம் 9. ஓர் அடியாரை அவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது. அத்தியாயம் 96 வசனம் 10. அவர் நேர்வழியின் மீதிருந்து அவரை தொழவிடாமல் தடுத்தவனை நீர் பார்த்தீரா? அத்தியாயம் 96 வசனம் 11. அல்லது பயபக்தியை கொண்டு ஏவுகிறவராக அவர் இருந்தும். அத்தியாயம் 96 வசனம் 12. அவன் அவரை பொய்யாக்கி முகத்தையும் திருப்பிக் கொண்டான் என்பதை நீர் பார்த்தீரா? அத்தியாயம் 96 வசனம் 13. நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கின்றான் என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லையா? அத்தியாயம் 96 வசனம் 14.
முகம்மது தொழுதால் நான் அவர் கழுத்தின் மீது மிதிப்பேன் என அபூஜஹல் கூறியவாறு அல்ல. இத்தீய செயலிலிருந்து அவன் விலகிக் கொள்ளாவிடில் நிச்சயமாக அவனது முன்னெற்றி உரோமத்தை பிடித்து நாம் இழுப்போம். அத்தியாயம் 96 வசனம் 15. எனவே தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அத்தியாயம் 107 வசனம் 4. அவர்கள் எத்தகையோரென்றால் தங்கள் தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டும் பராமுகமாக இருப்போர். அத்தியாயம் 107 வசனம் 5. அத்தகையோர்தான் மற்றவர்களுக்கு காண்பிக்கவே தொழுகிறார்கள். அத்தியாயம் 107 வசனம் 6. மேலும் அன்றாடம் உபயோகமாகும் அற்பமான பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட்டும் தடுக்கிறார்கள். அத்தியாயம் 107 வசனம் 7. நபியே, நிச்சயமாக நாம் கவ்சரை எண்ணற்ற நன்மைகளை உமக்கு கொடுத்திருக்கின்றோம். அத்தியாயம் 108 வசனம் 1. ஆகவே நீர் உமது இரட்சகனை தொழுது இன்னும் குர்பானியும் கொடுத்து அதை அருப்பீராக. அத்தியாயம் 108 வசனம் 2. நிச்சயமாக பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன். அத்தியாயம் 108 வசனம் 3.